ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலோட தான் வந்திருக்கேன். இது வந்து நம்மள பலருக்கும் வந்து யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம கூட இருக்கிற நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இது யூஸ் ஆகும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விரைவாக வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வந்து ஒரு சில எளிய பரிகாரங்கள் வந்து நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன். அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். திருமண யோகம் கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுனா வந்து வேகமாக வந்து திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். திருமணம் அப்படின்ற பேச்சு வந்தாலே நம்ம பெற்றோருக்கும் நம்முடைய ஜாதகத்துக்கு பொருத்தமான வரன் பார்க்குறதுக்கே வந்து அலைஞ்சிட்டே இருப்பாங்க. எப்படியாவது ஒரு நல்ல வரன் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அலையாத கோவில்கள் இருக்காது, அலையாத ஜாதகம் பார்க்குற இடமும் இருக்காது. அதனால ஏதாவது ஒரு சில காரணங்களுக்காக திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கிற நிலை இருக்கும். அது ஏன் வந்து திருமணம் தாமதம் ஆகுது, அதுக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு பெற்றோருமே வந்து தன்னோட பிள்ளைங்களுக்கு வந்து சரியான வயசுல வந்து திருமணம் செஞ்சு வைக்கணும். தன்னோட பேரன் பேத்தி அப்புறம் வந்து நம்முடைய தலைமுறையை வந்து வளர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட பேரண்ட்ஸுமே வந்து விரும்புறது தான். பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைங்களோட திருமணம் வந்து தடை அல்லது தாமதம் ஆவதை வந்து ஒருபோதும் வந்து விரும்புறதே இல்லை. இருப்பினும் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு திருமணம் செய்து கொள்ள இருக்கும் ஆண் அல்லது பெண்களுக்கு வந்து பிடித்தமான வரனை வந்து அமைவது தாமதம் ஆகாம இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். திருமண தாமதத்திற்கான பரிகாரங்கள். அப்ப வந்து ஒரு பெண்ணோட திருமணத்திற்கு வந்து உதவுறதா வந்து முதல் பரிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. திருமண தாமதத்திற்கு மிகச்சிறந்த பரிகாரமா விளங்குறது என்னதுன்னா, ஒரு ஏழை பெண்ணுக்கு வந்து திருமணத்துக்கு முடிந்த அளவு வந்து நிதி உதவியோ இல்லைன்னா பொருள் உதவியோ வந்து செய்யறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. தான தர்ம விஷயங்கள் வந்து நம்முடைய தலைமுறையை காக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா வந்து சனி தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. சனி தோஷம் இருந்தா அந்த நபருக்கு வந்து திருமண யோகம் வந்து தாமதமாகும். நாம செய்யக்கூடிய தான தர்மங்கள் நற்செயல்களால வந்து என்ன நடக்கும் அப்படின்னா சனி தோஷத்தை வந்து போக்கக்கூடியதா இருக்கும். சனி பகவானுக்கு ரொம்பவுமே பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா தான தர்மம் செய்யறது வந்து சனி பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான தர்மம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் போக்கி நம்மளுக்கு வந்து திருமணம் வந்து வேகமா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரசாதத்தை வந்து வீண் பண்ணக்கூடாதான். கோவில்ல வந்து கொடுக்குறாங்களே அந்த பிரசாதத்தை வந்து நம்ம ஒருபோதும் வந்து வீணடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவரோட பசியை போக்கி அவரோட வயிறார கொடுக்கக்கூடிய வாழ்த்து நம்முடைய தலைமுறையை காக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நம்மளுக்கு எப்பவுமே தெரியும். நம்முடைய தலைமுறையை வளர்ற முக்கியமான விஷயம் வந்து திருமணம் நடக்க வந்து சாதகமான சூழலையும் வந்து உருவாக்கி கொடுக்கும். அதனால வந்து உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு ஆதரவற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்கறது வந்து ரொம்பவுமே வந்து மிகச்சிறந்தது. அன்னதானம் கொடுக்கறது அப்படின்னா வந்து ஒரு கோவில் ஆசிரமத்துல போய் நீங்க வந்து ஒரு அன்னதானம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஓல்டேஜ் ஹோம் இருக்கும்ல அந்த மாதிரி இடங்கள்ல போய் வந்து நம்ம வந்து அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்பவுமே வந்து பலன் அளிக்கும். வேகமா வந்து திருமணம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா துர்க்கை வழிபாடு. திருமணம் தாமதம் வந்து நீங்க வந்து விரைவில் வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னா ராகு காலத்துல வந்து துர்க்கை அம்மனை வந்து வழிபடுறது ரொம்பவுமே வந்து நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னா 16 திங்கள் கிழமை விரதம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணோட திருமணத்தை வந்து பெண்களுக்கு திருமணம் தாமதம் ஆயிட்டு இருக்கும் இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணணும்னா 16 திங்கட்கிழமை வந்து விரதம் இருக்கணும். சிவபெருமானை வந்து வணங்கி வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து திருமணம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. முடிந்தா வந்து ஜாலாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சிவனை வழிபடும் போது பாத்தீங்கன்னா பார்வதி தேவியோட சேர்ந்து இருந்து இருக்கிறதுனால வந்து விரைவில் வந்து நல்லருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பசுக்களுக்கு தீவனம். கோமாதா உருவத்துல வந்து பார்க்கப்படுற பசுக்கு தான் வந்து பச்சை உணவுகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து திருமண தாமதம் வந்து விரைவா தீரும் அப்படின்னு சொல்றாங்க. பசுவுக்கு வந்து கீரை புல் தீவனம் அளித்தா வந்து யோகமும் நம்ம கர்ம வினைகள் வந்து தீர்ந்து போய் வேகமா வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் உடை வந்து அணியணும் அப்படின்னு சொல்றாங்க. திருமண யோகத்தை வந்து வழங்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான். இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். திருமண வயது அடைந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைகளை வந்து மஞ்சள் நிற வந்து உடை வந்து அணியணும் அப்படின்னு சொல்றாங்க. திங்கக்கிழமைகள் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை வந்து வழிபடணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரச மர விநாயகர் வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து 9 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அரச மர விநாயகர் இருப்பார்ல வழிபாட்டு நெய் தீபம் வந்து ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஏற்பட்டா நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவாகவே வந்து விநாயகர்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுட்டு விரதம் இருந்தோ வேண்டணும்னா கண்டிப்பா வந்து விநாயகர் வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாரு. அதே மாதிரிதான் இந்த திருமண விஷயத்திலயும் வந்து நீங்க வந்து உங்களுக்கும் வந்து நல்லதே செய்வாரு.
வழிபாடு என்ன அப்படின்னா சுக்கிர வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. திருமண சுகத்தை தரக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். அவர் வந்து என்னன்னா தினமும் காலையில குளிச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டு வீட்டுல வந்து பூஜை அறையும் வந்து சுத்தம் பண்ணிட்டு நம்ம குலதெய்வத்துக்கும் மற்ற தெய்வங்களையும் வந்து வழிபட்டுட்டு ஒரு மந்திரம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா தினமும் வந்து 3 முறை வந்து உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ரூம் ப்ரஹஸ்பதியே நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து ஒரு 3 டைம் வந்து டெய்லி வந்து சொல்றாங்க. இந்த மந்திரத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை வந்து டெய்லி வந்து 3 டைம் வந்து சொல்லுங்க. அப்படி சொன்னா வந்து மேரேஜ் ஆகுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து சொல்லியிருக்கிற இந்த இத்தனை பரிகாரங்கள்ல நீங்க கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க. ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். வேகமா வந்து திருமணமும் வந்து நடக்கும். சொல்லியிருக்கிற இந்த பரிகாரங்கள் வந்து உங்களோட லைஃப்ல வந்து ரொம்பவுமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி மேலும் மேலும் அந்த பரிகாரங்கள் இந்த மாதிரியான தீர்வுகளுக்கு என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.